காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. 25 பவர்ல 2.7 இருக்கு, இன்டூ 5 பவர்ல 4.2 இருக்கு, டிவைடட் பை 5.4 இருக்கு, ஈக்குவல் டு 25ஓட பவரோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பேங்க் எக்ஸாம்ல ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 25 பவர் 2.7 இன்டூ 5 power 4.2 divided by 5 power 5.4 is equal to 25 பவர்ல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சேம் பேஸ் பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த ரெண்டு நம்பரும் டிவிஷனில் இருக்குன்னா நான் பவரை மைனஸ் பண்ணலாமா? அப்போ 25 பவர் 2.7 இன்டூ 5 காமன் பேஸ் டிவிஷனில் இருக்கனால பவரை என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 25 பவர் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 25 பவர் 2.7 இன்டூ 5 பவர் 4.2 மைனஸ் 5.4 அப்போ 2 மைனஸ் 1.2 ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 25 பவர் எக்ஸ். இப்போ இதை இன்னும் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். இன்னும் நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா 25 பவர் 2.7 இன்டூ 5 பவர் 2 பவரில் வந்து 0.6 மைனஸில் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 into 6 12 minus 1.2 வந்துடுமா, which is equal to 25 power x. ஏன் இப்படி மாத்திரம்? இந்த இடமும் 25ன்னு வரணும். 25 பவரில் 2.7 into 5 ஸ்கொயரும் 25 தான். 25 பவரில் மைனஸ் 0.6 which is equal to 25 பவரில் x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 25 பேஸை 2.7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா ப்ளஸ் பண்ணும் பவர்ஸ் பேஸ் ஈக்குவல், மைனஸில் இருக்கனால மைனஸ் 0.6 which is equal to 25 power x. ஃபைனலாக 25ஓட பவரில் 2.1 ஆன்சர் கிடைக்குது, which is equal to 25 power x. பேஸ் ஈக்குவல், அப்போ பவரும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ 2.1. ஸோ நன் ஆஃப் தீஸ். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா இங்கே வேல்யூவே இல்லை, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற தப்புன்னு. நன் ஆஃப் தீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2.1. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.